ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஈஸியான டெசர்ட், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஃப்ரூட்ஸே சாப்பிடாதவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா 1/2 லிட்டர் திக்கான பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இதோடவே 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பால் நல்லா கொதிக்கணும். ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கஸ்டர்ட் மிக்சர் இதோட சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறப்போ கேஸ் சிம்மில் வச்சு சேருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இது ஒரு கரண்டி வச்சு கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து திக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லாவே திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்கானா போதும். இப்போ நம்ம இதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை எடுத்துக்கலாம். இதோடவே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இந்த கஸ்டர்ட் எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு சப்ஜா விதைகளை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் எல்லா ஃப்ரூட்ஸுமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு சப்போட்டோ சேர்த்துருக்கேன், ஒரு ஆப்பிளை முழுசாக சேர்த்துருக்கேன், ஒரு வாழைப்பழம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் திராட்சை, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடவே நீங்கள் நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தாலாம் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். சம்மர் டைம்லலாம் இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.